ஆப் தான் நாங்கள் காட்டுறது. நான் இதோட ஆப் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ் சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க, என் பேர், அப்புறம் கார்டு நம்பர் இருக்குது. நான் 202 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பெட்ரோல் அடிக்க உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இருக்கும். 100 பாயிண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் ரெடீம் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஐடி கொடுத்துருக்காங்க 16 டிஜிட். அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் கேஸ் புக்கிங் பண்ணும்போது அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்ஸ் வச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஒய்சி கேட்குறாங்க. கேஒய்சி வந்து ஆதார் மூலியமாக கேஒய்சி பண்ணலாம். அப்புறம் நீங்கள் பார்த்து கார்டை டச் பண்ணிங்கன்னா ரெடீம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க, அப்புறம் பை ஃபியூல் வவுச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் மவி வவுச்சர்ஸ், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லானது. இதே மாதிரி கவர்மெண்ட் பங்க்கில் நீங்கள் அடிக்காமல் நீங்கள் ப்ரைவேட்டில் அடிச்சிங்கனாலும் அதுக்கும் தனியாக ஆப் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வேணும், டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுத்து பாயிண்ட்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஒன்று ஃபியூல் அடிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ரிவார்ட்ஸ் வவுச்சர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலனா தயவுசெய்து தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணிடுங்க. வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.